மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய வகையில அவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஒருவர்களாக உருவாக்கினா தான் இன்னைக்கு நமக்கு கிடைத்த இந்த நேர்வழி அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுல நம்ம அலட்சியமாக இருந்துட்டோம், இதுல நம்ம குடும்பக்காக இருந்துட்டோம், நம்ம இடத்துல இந்த மார்க்கம் ஏதோ கிடைச்சிருக்கு கடந்து சென்றுவோம் என்று நம்ம இருந்தோம் வைங்க, நம்மளை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. இந்த காலகட்டத்திலேயே இந்த மக்கள் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாங்க, மார்க்கத்தை பின்பற்றாத நிலையில் இருக்கிறாங்கன்னா நம்மை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள்கிட்ட எப்படி மார்க்கம் வளரும், எப்படி மார்க்கத்தை பின்பற்றுவாங்க? இன்னைக்கு இந்த சமுதாயத்தை நேர்வெளியில உருவாக்காதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? மார்க்கம் இல்லாம ஒரு சமுதாயம் உருவானா அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கணுமா? முதியோர் இல்லத்துக்கு வாங்க, இந்த இல்லத்தை நீங்கள் வந்து ஒரு நாள் சந்திச்சு பாருங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திலே இங்கு நாம் எல்லாம் பங்கு பெற்று இருக்கின்றோம். நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பாக நம் மீது சுமத்தப்பட்டு இருக்கின்றது. இந்த நேர்வழி என்பது அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்திருக்கின்றான் என்றால் இந்த நேர்வழியை நாம் இன்னும் பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய ஒரு தேவை இந்த காலகட்டத்தில் அவசியம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆனால்தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு செயல் திட்டத்தை வடிவமைத்து அதன் அடிப்படையில் அந்த செயல் திட்டத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதுபோன்ற செயல்பாடுகள் இன்று அவசியமான ஒன்றாக இருப்பதனால்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த செயல்பாட்டை எடுத்து செயல்படுறோம். அதில் இப்போது எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடு, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை சொல்வதற்காக வந்தார்களோ அந்த மக்களுக்கு மத்தியில் அவர்கள் இருந்த அந்த சூழலை பார்த்து, அந்த நிலையை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கவலையுற்றவர்களாக அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்களை இந்த ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்து சென்றுவிட வேண்டும், நரகத்துடைய விளிம்பில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாத்து சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரொம்ப வருந்தியவர்களாக கவலை கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த கவலை தான் அல்லாஹ்வின் தூதரை அந்த செயல்பாட்டை இன்னும் வீரியப்படுத்தியது. அந்த செயல்பாட்டில் அவர்களுக்கு வெற்றியும் கொடுத்தது இது போன்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான். இன்னைக்கு நம்முடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அதே போன்ற பண்புகள் இருக்கா இல்லையா? இது போன்ற காரியங்கள், தீமையான காரியங்கள்ல இன்னைக்கு அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? எல்லா மக்களும் இன்னைக்கு இந்த தௌஹீதை அல்லாஹ்வுடைய அருளால் 1980களிலிருந்து நாமும் இந்த ஏகத்துவத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மக்களுக்கு மத்தியில் விதைத்துட்டோம், மக்களுக்கு மத்தியில் அந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். அப்படி சேர்த்திருக்கக்கூடிய நேரத்தில் முழுமையாக அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? முழுமையாக மக்களை அந்த ஏகத்துவத்தின் பால் அழைத்து அதில் வெற்றி கண்டிருக்கிறோமான்னு சொன்னா இன்னும் இல்லை. இன்னும் நம்ம பயணிக்கக்கூடிய காலம் என்பது வெகு தூரம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தால் தென்படுகின்றது, சிறுவர்களை பார்த்தால் அந்த நிலைகளை அறிய முடிகின்றது, பெரியவர்களை பார்த்தால் அறிய முடிகின்றது. இது போன்ற இந்த காலகட்டம் என்பது இந்த ஏகத்துவத்தை செயல்பாட்டின் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய ஒரு சூழல், அவசியமான ஒரு சூழலாக இருக்கின்றது. தீமைகள் நிறைந்த காலகட்டமாக இருக்கு. தீமைகள் அந்த அளவுக்கு பெருகிக்கொண்டே இருக்கு. தீமைகள் பெருகிக்கொண்டு ரொம்ப பேசுபொருளா இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் போகக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பெண்மணி படத்தை பார்த்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க. தொழுகையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை,
நாங்க படத்தை பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம், சந்தோஷமா இருக்கு, நல்ல படம், சிறந்த படம் பகிரங்கப்படுத்துறாங்க. அதையே ஒரு பெருமையாக பேசும் அளவுக்கு தொழுகையெல்லாம் முக்கியம் இல்ல, சினிமா பார்ப்பதுதான் எங்களுக்கு அவசியம், அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு பகிரங்கமா சொல்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு தீமைகள் எந்த அளவுக்கு மலிந்து கிடக்கு என்பதை இதன் மூலம் அறிய முடியுது. இந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய, இந்த மக்களுக்குண்டான நன்மையை போதித்து அதிலிருந்து தீமையின் பக்கம் அவர்களை விலக்கி நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய பொறுப்பு என்பது நம்மை சார்ந்த ஒன்றாக இருக்கு. ஏன் சொன்னா நாம் தான் அந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை எடுத்துரைக்கக்கூடிய பொறுப்பும் நம் மீது சாட்டப்பட்டதனால் அதை நாம் தான் சிறந்த முறையில் செய்ய முடியும். இன்னைக்கு ஏனைய மக்கள் பிரச்சாரத்தை செய்வார்களா என்றால், இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கு, எத்தனையோ கட்சிகள் இருக்கு, எத்தனையோ ஜமாத்துகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது போன்ற சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க சிந்தித்து பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இதே எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கும், எது குறித்து அவருடைய ஆலோசனையும் அது எது குறித்து அவருடைய செயல்பாடு இந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்னு சொன்னா, எந்த பகுதியில் பிரச்சாரத்துக்கு போகிறது, எந்த பகுதியில் போய் மக்களுக்கு ஓட்டு கேட்பது, அப்படி ஓட்டு கேட்கும் போது எந்த பகுதி மக்களாக இருக்கிறாங்க, அங்க போனா இந்துக்கள் இருக்கிறாங்களா தொப்பியை கழட்டுவோமா, அங்க போனா முஸ்லீம் இருக்கா தொப்பியை மாட்டுவோமா, எந்த வேஷத்துல போகிறது, எந்த பகுதியாக இருந்தால் அந்த வேஷத்தை மாற்றி அமைத்துக் கொண்டு போகிறது, ஒவ்வொரு பகுதிக்கும் வேஷம் போட்டுக்கொண்டு ஓட்டு சேகரித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்முடைய செயல்பாடு, நம்முடைய திட்டமிடுதல், நம்முடைய செயல் வீரர்கள் வீராங்களுடைய அந்த ஆலோசனை கூட்டம் எதுவாக இருக்குன்னு சொன்னா, வழியேற்றின் பக்கம் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனை நான் எப்படி மீட்டு கொண்டு வருவது, நன்மை செய்யாமல் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நன்மையின் பக்கம் அவனை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது, அப்ப அது குறித்து நம்ம ஆலோசனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, இந்த செயல்பாடை செய்வதற்குரிய இன்றைய காலகட்டத்தில் இந்த இடத்துல நாம் தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியால் அவருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் என்ன பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, எனக்கு சீட்டு மறுக்கப்பட்டாச்சு, எனக்கு சீட்டு மறுக்கப்பட்டாச்சு, அங்க நான் போன் பண்ண எடுக்கல, அங்க பஞ்சாயத்து, எனக்கு நான் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன், எனக்கு கொடுக்க மறுத்துட்டாங்க. இப்படி அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் இருக்க சூழலுக்கு தகுந்தால் போகுது. அதே சூழல் இப்படி போகுதே, இதை எப்படி சரி பண்ணுவது, இதுதான் நம்மளுடைய. நம்ம களத்தில் இருக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் எந்த காலகட்ட மக்களிடத்தில் மார்க்கத்தை சொல்லி அந்த மக்களை சரியான பாதையின் பக்கம் அழைத்து அவர்களை எப்படி செயல் வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் மாற்றினார்களோ அந்த பண்பை இன்னைக்கு நம்மளிடத்தில் தேவை. அல்லாஹ்வின் தூதர்கள் ஒவ்வொரு நாளும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் போட்டாங்க. தினந்தோறும் சஹாபாக்களை வைத்துக் கொண்டு ஆலோசனை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த மக்களுக்கு தர்பியத்தை போதித்துக் கொண்டிருந்தாங்க. தர்பியாக்களை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த தர்பியாக்கள் மூலமாகத்தான் அவர்கள் தர்பியத்தை பற்றி அந்த அளவுக்கு மார்க்கத்திற்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு, தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அளவுக்கு மாறினாங்க. எந்த அளவுக்கு அவர்கள் மாறக்கூடிய சூழல் இருந்தது சொன்னா, எனக்கு கிடைத்த இந்த நேர்வழி எல்லோருக்கும் கிடைக்கணும். அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த மார்க்கத்தை கேட்ட அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி எட்டுது. என்ன செய்தி எட்டுது அப்படின்னு சொன்னா, ஏதோ முகமது என்ற ஒரு நபர் அங்கே ஏதோ பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாராம். மக்கத்து குறைஷிகள் மத்தியில ஏதோ ஒரு ஏகத்தோன்ற பேர்ல எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறாராமே, அது குறித்து எனக்கு தகவல் வேணும் என்று அவருடைய சகோதரர் அனுப்பி என்ன பிரச்சாரம் செய்ய என்ன சொல்றாரு கேட்டறிஞ்சிட்டு வாங்க என்று அனுப்புறாங்க. அப்படி அனுப்பினா அங்கே போய் அவர்கள் விசாரித்துக் கொண்டு அவருடைய சகோதரருக்கு பதில் அளிக்கிறதுக்காக வராங்க. அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும்னு சொல்றார், நன்மையை செய்ய சொல்றார், தீமையை விட்டு விலகி கொள்ளுகின்றார், பொய் சொல்லாத, புறம் பேசாத, விபச்சாரம் செய்யாத, பெண் குழந்தைகளை கொல்லாது போன்ற பல செயல்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு இடத்துல தன்னுடைய சகோதரனுக்கு கொண்டு வந்து செய்தியை கொடுத்த உடனே, நீ எனக்கு இது மட்டும் போதுமானதாக இல்லை, இந்த செய்தி எனக்கு திருப்தியாக இல்லை, இன்னும் நானே போய் என்ன பண்றேன், அவரிடத்தில் என்ன செய்தியை சொல்கின்றார் என்பதை நான் அறிந்து வருகிறேன் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கிளம்புறாங்க. கிளம்பி அங்க போய் அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்காக போறாங்க.
போனா அங்க போய் அல்லாஹ்வின் தூதரை இலகுவா பார்த்து விட்டு வரக்கூடிய சூழல் அன்றைய காலகட்டத்தில் இல்லை. எதிரிகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப மார்க்கத்தை சொல்வதற்குரிய ஒரு சூழல் இல்லாமல் மறைந்து ஒளிந்து மார்க்கத்தை பின்பற்றவும் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழல் அங்கு இருக்கும்போது யாராவது அல்லாஹ்வின் தூதரை போய் கேட்டா அப்படி கேட்கக்கூடியவர்கள் சும்மா விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் கொடுமை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அதை அறிந்து அல்லாஹ்வின் தூதரை எப்படியாவது பார்த்து விட்டு போகணும்ட்டு அங்கே காபத்துல்லா பக்கத்தில் இருந்து கொண்டு மறைந்து ஒளிந்து அல்லாஹ்வின் தூதரை பார்ப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சூழல் அல்லாஹ்வின் தூதரை போய் சந்திச்சிடுறாங்க. சந்தித்து விட்டு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்லப்பட்ட அந்த செய்தியை அவர் உள்வாங்கி அவர் அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் அந்த அல்லாஹ் நேர்வழியை கொடுத்துறான். அப்போது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, இந்த செய்தியை நீ போய் பகிரங்கப்படுத்தாத, இந்த செய்தியை போய் நீ வெளியில சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்துருவாங்க, உன்னை ரொம்ப துன்படுத்துவாங்க, இப்ப வெளிப்படுத்தாத, பிறகு ஒரு காலம் வரும்போது ஒரு சூழல் வரும்போது அதை வெளிப்படுத்திக் கொள்ளலான்றாங்க. அவரால் பொறுக்க முடியல. இதற்கு முன்பாக இருந்த வழி என்பது எப்படிப்பட்ட வழி? ஒரு வழிகேட்டில் இருந்தோம், ஒரு நேர்வழி இல்லாமல் மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு மனோ இச்சையை தான் மார்க்கம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது இது சத்தியம் என்று தெரிந்த பிறகு வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான். இந்த அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த முஹம்மதுடைய போதனையை நான் செவிமடித்த பிறகு நான் எப்படி இந்த இடத்தில் அவர்கள் மறைக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள், அடிக்கிறார்கள் என்பதற்காக அப்படி மறைக்க முடியாது. போய் அவர்களிடத்தில் பகிரங்கப்படுத்திடணும், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிடணும். போய் நின்று அங்க மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். குறைஷி கூட்டங்களே, அழைத்து விட்டு வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான். இந்த முஹம்மது அவருடைய அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அடிமையாகவும் இருக்கின்றார், தூதராக இருக்கிறார், சாட்சி பகர்றேன் என்று சொன்னா ஏற்கனவே கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அவன் வணங்கக்கூடிய கடவுளை பற்றி ஏசுகிறார், குறை சொல்றார், கடவுள் இல்லை என்று சொல்றார், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குகின்றார். என்னிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சாதாரண ஒரு சாமானியன் இறைவனுடைய தூதர் என்று வாதித்துக் கொண்டிருக்கிறார். அவனை இவர் தூதராக ஏற்றுக்கொண்டா சும்மா விடுவாங்களா? அவருடைய பார்வையில் சாமானிய மனிதராக சுற்றி திரிந்த இந்த நபர் தன்னை இறை தூதர் என்று சொல்றாரு, நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை குறை சொல்றாரு. இப்படின்னு ஏற்கனவே அவர்கள் கொந்தளிப்பில் இருக்கும்போது இதை அழைப்பு கொடுத்த மாத்திரத்தில் அவர்களை போட்டு ரொம்ப அடித்து தொல்லை பண்றாங்க, பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் உள்ள புகுந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா தடுக்கிறாங்க. தடுத்து இவரையா அடிக்கிறீங்க? இவர் யார் தெரியுமா? கிஃபாரி குலத்தை சார்ந்தவர். நீங்க வியாபாரத்துக்கு போறதா இருந்தால் அங்கிட்டு தான் போகணும். அங்கிட்டு போனா நீங்க சும்மா இருப்பீங்களா? குறைசிகள் எல்லாம் வியாபாரிகள், வியாபாரம் செய்வதற்கு அங்க பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போகணும். நீங்க போனா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? அந்த குலத்தை சார்ந்த ஒரு தலைவரை போட்டு நீ அடிக்கிற, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இப்படி சொன்னோடனே பயந்துட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் அதே இடத்துல நின்று அதே மாதிரி முதல் நாள்ல என்ன அழைப்பு கொடுத்தாரோ பகிரங்கப்படுத்தினாரோ அதே மாதிரி வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதி அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராகவும் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிற சாட்சி பகர்றேன். இரண்டாவது நாளும் கோபம் ரொம்ப அதிகரித்து அடிச்சு துர்ஜம் பண்றாங்க, விடல, ஆக்ரோஷமா நிக்கிறாங்க. அப்ப ரெண்டாவது நாள் தடுத்து அவர்களிடத்தில் விலைக்கு அனுப்புறாங்க. அவரிடத்தில் இருந்த இந்த வேகம் என்ன என்ன காரணம்? இதற்கு முன்பாக ஒரு வழிகேட்டில் இருந்தோம், வழிகேட்டின் பக்கம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நேரிய மார்க்கத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துட்டான், அல்லாஹ்வின் துறவலுக்கு மார்க்கத்தை போதிச்சுட்டாங்க. இதன் பிறகு எப்படி இதை மறைக்கணும்? எப்படி மறைக்க முடியும்? பகிரங்க. அதனால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்து சொல்லியே ஆகணும் என்ற அந்த வேகம் அவரிடத்தில் வந்தது. இன்னைக்கு நமக்கும் அப்படித்தானே, நம்மளும் இதே மாதிரி எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோம்? வழிகேட்டில் தான் இருந்தோம். தர்காக்கல்ல போய் முட்டிக்கிட்டு அங்கே போய் சஜிதா சிரம்பணிந்து என்று கிடந்தோம்.
அல்லாஹ்விடத்தில் கேட்பதை போன்று அவுலியாக்களிடத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவுலியாக்களிடத்தில் கேட்டு அவர்களிடத்தில் நம்முடைய தேவைகளை முறையிட்டு கொண்டிருந்தோம். யா அல்லாஹ் எனக்கு வியாபாரத்தில் பரக்கத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை செல்வம் இல்லை பிள்ளை செல்வத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கிறதை விட அவுலியாக்களிடத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்ட்ட கேட்கிற அந்த பண்பை விட்டு அவுலியாக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்முடைய நிலை இருந்தது. இப்ப அல்லாஹ் அப்படியே நம்மளை நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கான். சத்தியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கான். அப்ப நம்மளிடத்தில் என்ன பண்பு வரணும், என்ன எது வெளிப்படணும்? எனக்கு கிடைத்த இந்த நேர்வழி, எனக்கு கிடைத்த இந்த மார்க்கம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய சமுதாய மக்களுக்கு கிடைக்கணும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அப்ப இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், அவர்களிடத்தில் போதிக்கணும். இன்னைக்கு பார்த்தால் தொழுகை இல்லாம எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு மாநாடு நடத்தினா பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்க. ஒரு பொதுக்கூட்டம் போட்டா பல 100 நபர்கள் திரண்டு நிற்கிறாங்க. இதற்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனாலும் ஒரு செயல் திட்டம் எடுத்தா, ஒரு மாநாட்டை அறிவிச்சா பல மாதங்கள் நம்ம எடுத்திருப்போம். ஒரு மாநாட்டை அறிவிச்சோன்னு சொன்னா பல மாதங்கள் அதற்கு முன்பாக அறிவிச்சிருப்பையே. மக்களை திரட்டுறதுக்கா ஒரு சிறுகொலை மாநாட்டை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சு நம்ம மாநாடு நடத்தணும். திருக்குரான் மாநாடு 1 வருஷத்துக்கு முன்பாக அறிவிச்சு திருக்குரான் மாநாடு ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிக்கணும்? மக்களை திரட்டுறதுக்கா? மக்களை திரட்டுவது நோக்கமே இல்லை. உடனே மக்களை திரட்டிடலாம். ஆனால் அந்த மாநாட்டு ஒரு செயல் திட்டத்தை அறிவித்து அதற்கான ஒரு கால அவகாசத்தை கொடுக்கிறோன்னு சொன்னா அதற்கான நோக்கமே என்ன தெரியுமா? நமக்கு அல்லாஹ் தேர்வு செய்த இந்த சத்திய மார்க்கம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு ஒரு வடிவத்தை ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேமை வைத்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்ம கால அவகாசம் எடுக்கிறதுக்கான முக்கிய நோக்கமே. வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. மக்களை திரட்டுவதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மக்களை வர வைக்கக்கூடியது இருக்குல்ல, அது இன்னைக்கு தேவை. ஜும்மாக்கள் மட்டும்தான் வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரமலான் மாதத்தில் இரவு தொழுகைக்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏனைய வக்து தொழுகைக்கு பள்ளியை நிரக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? எங்க போனாங்க? ஏனைய மற்ற வக்து தொழுகைக்கு ஆளை காணவே, நன்மையான காரியங்கள் ஈடுபடுவதற்கு ஆள் இல்லையே. என்ன காரணம்? அவர்களிடத்தில் அது போன்ற அந்த அமல்களுக்குரிய ஆர்வம் இல்லை, நன்மைக்குரிய ஆர்வம் இல்லை. இதை யார்கிட்ட போய் சொல்றது? நம்ம தானே சொல்லணும். பள்ளியை மட்டும் கட்டி வைத்துட்டா, பள்ளியை மட்டும் பிரம்மாண்டமாக அமைத்து விட்டால் போதுமானதா? நம்முடைய ஜமாத்துடைய முக்கியமான நோக்கமே மார்க்கத்தை சொல்வதுதான். மார்க்கத்தை சொல்வதை தாண்டி வேற எந்த ஒரு தேவையுமே இல்லை. அதுதான் நம்முடைய முதன்மையான கடமையாக இருக்கும். சமுதாயத்தை எந்த அளவுக்கு உருவாக்குவதற்கு நம்ம பாடுபட வேண்டும் என்றால், இன்னைக்கு இளைஞர்கள் வேறு திசையில் போறாங்கன்னு எல்லாம் யார் வந்தாலும் இதைத்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு போகக்கூடிய நிலை அவலங்கள் ஏற்பட்டிருக்கு. உட்காந்து கேம்ல உட்காந்து மூழ்கி கிடக்கிறான். ரோட்ல போற மக்கள் அவரவர் பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஏதாவது கவலையில குடும்ப கவலையில சம்பளத்தை வாங்கியாச்சு, இன்னைக்கு 5ஆம் தேதி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனா மனைவி வீட்டுக்கு போன மாசமே காசு அதிகமாக கேட்டா, அந்த கடன் வாங்கினது அவன் நிற்பான், அவனுக்கு கடனை கொடுக்கறதா, இந்த அம்மாவுக்கு அதிகமாக ஒரு 1000 ரூபாய் கேட்டாலே கொடுக்கறதா, இல்ல மகனுக்கு கல்லூரி கட்டணம் கட்டணுமே, பரீட்சையை முடிக்கல, அவன் அடுத்த வருஷ படிப்புக்கு ஃபீஸை கட்டுன்றானே, நான் இப்ப ஃபீஸை கட்டுறதா குடும்பத்தை பார்க்கறதான்னு இப்படி அவர் கவலையோடு போய்கிட்டு இருப்பார். அந்த மனுஷன் சம்பளத்தை வாங்கிட்டு ஏதோ இப்படி கணக்கு போட்டு மனசன் போய்கிட்டே இருப்பார். அன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய நிலை என்ன இருக்குன்னா, மூளையில உட்காந்துக்கிட்டு டே புர்ரா புர்ரா புர்றாங்கிறான். அந்த ஆளு பதறி போய் அவன் கடன் வாங்கினவன் நம்ம துரத்திட்டு வரானோ அப்படின்ட்டு அவர் பக்கம் ஒரு பதறி போய் ஓடுறாரு. இவனை கடன்காரன் வந்துட்டான்டா ஓடுறா அப்படின்ட்டு, வெட்டுறா வெட்டுறா அவனை வெட்டுறா, பிடிக்க விடாதரா சுடுறான்றான். யாரா அது நம்மளை சுட வரா? கடன்காரன்னு சுட வரானா? வாங்கின கடனை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லித்தானே வாங்கினேன்னு அவர் பாவம் பதறி போய் அந்த ஆள் என்ன பண்றாருன்னா ஓடுறாரு, ஓடி ஒளிகிறார். மூளைக்கு இந்த மாதிரி கேம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கலாம். இப்படி இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா இவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு? நேர்வழியில கொண்டு வரக்கூடிய கடமை யார்ட்ட இருக்கு? நபி தோழருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் போர்க்களத்தை, நாளைக்கு ஒரு போர்க்களத்தை நம்ம சந்திக்கணும், அதில் போர்க்களத்துக்கு நீங்கள் வாங்க. அப்படி வந்து அந்த போர்க்களத்தில் நீங்கள் வந்து கலந்து கொண்டா நாளைக்கு மரணிக்கக்கூடியவர்கள் நீங்கள் முதன்மையானவராக இருக்கலான்ட்டு அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செஞ்சுட்டாங்க. இவருக்கும் உள்ளத்தில் தோணுனா இப்போ இது போன்ற ஒரு சூழலாக இருந்தால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி நம்ம இது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்னா, ஒன்று எப்போ எஸ்கேப் ஆகும், இதுல இருந்து தப்பிக்கிறது எப்போ, இப்படி தான் நம்ம திட்டமிடுவோம். அதான் நம்ம மனிதர்களுடைய நம்மளுடைய நிலை அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் தன்னுடைய பிள்ளையை அழைக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளையை அழைச்சி அல்லாஹ்வின் தூதர் நாளைக்கு ஒரு போரில் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கலந்துக்கிட்டா நாளைக்கு கலந்து கொண்டு அந்த போர்க்களத்தில் மரணிக்கக்கூடியவர்களில் முதன்மையான நபராக நான் இருக்கலான்னு எனக்கு தோணுது. அப்படி மரணித்து விட்டால் உங்களுடைய இந்த சகோதரிகள் 9 பேர் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் அவங்கள வந்து நல்ல முறையில் பார்த்துக்கோங்க என்று அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனை நீங்கள் அடைச்சிருங்க. தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. 9 சகோதரிய பொறுப்பு நீங்கள் தான் ஏற்றுக்கணுன்றாங்க, அந்த கடன் நீங்கள் ஏற்றுக்கணுன்றாங்க. அந்த போர்க்களத்திலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு யோசிக்கலை. போர்க்களத்துக்கு போகணும், அதற்கு முன்பாக நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை தன்னுடைய பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அவர்களுக்கு உபதேசத்தை பண்ணிட்டு போயிடணும்னு வந்து கூப்பிட்டு அழைக்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் தன்னுடைய தந்தை எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்றால் அவருடைய உடலெல்லாம் சிதைக்கப்பட்டிருந்தது. போய் பார்த்து கதறி கதறி அழுகிறாங்க. ஆரம்பத்தில் சஹாபா தடுக்கிறாங்க, அல்லாஹ்வின் அனுமதின்றாங்க. அனுமதிச்சிட்ட பிறகு பார்த்துட்டு ரொம்ப துடிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவத்தை பார்த்துட்டு தந்தை இந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, அவருடைய உடலை பார்த்து கதறாங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அதுல ஒரு குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, கடனை விட்டு போயிருக்கிறாங்க. நம்மளாக இருந்தா இந்த பொறுப்பையும் இந்த கடனையும் வைத்தே காலத்தை ஓட்டி கொண்டு எந்த பக்கமும் வராம அதுலயே ஓடிட்டே இருப்போம். தங்கச்சி இருக்கு, கடன் இருக்குன்னு இப்படியே என்ன பண்ணுவோம்? இந்த காரணத்தை வைத்து எந்த அமல்களையும், எந்த தாவா பணி, எந்த சிறப்பு பணிகளையும் கலந்து கொள்ளாம விலகி கொண்டு போவோம். அவர்களும் போர்க்களத்துக்கு போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க. தன்னுடைய பிள்ளையை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய வகையில எப்படி உருவாக்கி இருந்திருக்கார்கள். அப்படி உருவாக்குவதனுடைய விளைவு தானே அவர்களும் போர்க்களத்தில் போய் சென்று திரும்பி வராங்க. அப்ப இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் இன்னைக்கு உருவாக்கணும். மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய வகையில அவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஒருவர்களாக உருவாக்கினாத்தான் இன்னைக்கு நமக்கு கிடைத்த இந்த நேர்வழி அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுல நம்ம அலட்சியமாக இருந்துட்டோம், இதுல நம்ம பொடும்போக்காக இருந்துட்டோம். நம்ம இடத்துல இந்த மார்க்கம் ஏதோ கிடைச்சிருக்கு, அந்த மார்க்கத்தின் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை சொல்லிட்டு கடந்து சென்றுவோம் என்று நம்ம இருந்தோன்னு வைங்க, நம்மளை போன்ற நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. இந்த காலகட்டத்திலேயே இந்த மக்கள் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க, மார்க்கத்தை பின்பற்றாத நிலையில் இருக்கிறாங்கன்னா நம்மை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள்கிட்ட எப்படி மார்க்கம் வளரும்? எப்படி மார்க்கத்தை பின்பற்றுவாங்க? எவ்வாறு உருவாகுவாங்க? இன்னைக்கு இந்த சமுதாயத்தை நேர்வெளியில உருவாக்காதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? அதனுடைய பாதிப்பு தெரிய வேண்டும் என்றால் நம்மள்கிட்ட மார்க்கம் இல்லாம ஒரு சமுதாயம் உருவானா அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கணுமா? முதியோர் இல்லத்துக்கு வாங்க, தலைமை சார்பாக ஒரு இல்லத்தை நடத்துறோம்ல, இந்த இல்லத்தை நீங்கள் வந்து ஒரு நாள் சந்திச்சு பாருங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளால் தூக்கி எறியப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, ஆதரவற்றவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை சில நேரங்களில் நம்ம வந்து முதியோர் இல்லத்தில் போய் நிர்வாக ரீதியாக சந்திப்பதற்காக போவோம். அப்படி சந்திக்கிறதுக்காக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அவர்களிடத்தில் விசாரிப்போம், என்னம்மா நல்லா பார்த்துக்கிறாங்களா, எதுவும் குறை இருக்கா, எதுவும் குறையை சரி பண்ணுவதற்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, பொறுப்பாளர்கள் உங்களுக்கு சரியா உபசரிக்கிறாங்களா, ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க என்று அவர்களை அவ்வப்போது போய் சந்திக்கிறதுக்காக போவோம்.
அங்கே போனால் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்குன்னு சொன்னால், அவங்க சொல்லுவாங்க, வாய் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும்பா, எங்களுக்கு என்ன குறை, எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா ரசூலுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டாங்கன்னு ஒரு 100 கொடுத்துருப்போம், 200 கொடுத்துருப்போம், 1000 கொடுத்துருப்போம், ஏதோ ஒரு உதவி செஞ்சுருப்போம். நம்ம யாருக்கு செஞ்சோம் நம்மளுக்கு தெரியாது, அங்கே யார் நம்மளுக்கு கொடுக்குறான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க நம்மளுக்காக அங்கே உட்கார்ந்து கொண்டு, என் பிள்ளைகள்லாம் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், அவங்க குடும்பத்துக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று அவர்கள் அங்கே உட்காந்து துவா செஞ்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை வாப்பா, எந்த எங்களுக்கு குறை, நல்லா இருக்கு, நேரத்துக்கு சாப்பாடு வந்துடுது, கரெக்டாக டீ வந்துடுது, கரெக்டாக பிஸ்கெட் வந்துடுது, நான் பிஸ்கெட் சாப்பிடுவேன்னா ரஸ்க்கு சாப்பிடுவேன்னு பார்த்து இந்த அம்மா ரஸ்க்கு தான் சாப்பிடும், அவங்களுக்கு ரஸ்க்கு கொடுப்பாங்க, எனக்கு பிஸ்கெட் கொடுப்பாங்க, நான் பிஸ்கெட் தான் சாப்பிடுவேன், அதெல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டாக செஞ்சிடுறாங்க என்று அவங்க சொல்லிட்டு, அந்த பேச்சில் நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது கூடுதலாக என்ன வார்த்தைகளில் ஒரு திருப்தி தெரியுது, வார்த்தைகளில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் அந்த முகம் சரியில்லையே, ஏதோ ஒரு உள்ள இருக்கிற மாதிரி இருக்க, ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாய் இப்ராஹிம் பாய் நீங்கள் கேட்குறீங்க, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், அப்பப்போ கேட்குறீங்க, விசாரிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி என் மகன் என்னிடத்துல கேட்டிருந்தா, அம்மா நல்லா இருக்கியான்னு என்னிடத்துல கேட்டிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன், அம்மா சாப்பிட்டியான்னு அவன் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன், எனக்கு பேரம்பேத்தியெல்லாம் இருக்கு, அவர்கள் என் மடியில் விளையாடி இருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன், அதான் எனக்கு ரொம்ப வருத்தம், நீங்களாம் கேட்குறீங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அந்த மக்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு அருள் புரியட்டும், இப்படி துவா செஞ்சுட்டு அவங்க ஒரு கவலை என்னவாக இருக்குன்னு சொன்னால், பெற்றெடுத்த பிள்ளை இருந்து நம்மளை கேட்கலையே. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எந்த தாயும் தகப்பனிடத்தில் இருந்தும் வராத ஒரு வார்த்தை நம்முடைய ஒவ்வொருடைய பெற்றோர்களுடைய ஆசை என்னவாக இருக்குன்னா, பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்தில் இருந்து அவர்களை வளர்த்து அவர்களை உருவாக்கி அவர்களை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது, நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, நம்ம வயசான பிறகு ஒரு தளர்ந்த பிறகு அவன் நம்மளை வைத்து மாடுகள் வைத்து அழகு பார்க்கணும், நம்மளுக்கு தங்க ஆபரணங்களை போட்டு அழகு பார்க்கணும், இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த பிள்ளைகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்ப்பது, கடைசி நேரத்தில் தளர்ந்து போகும்போது எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்து நான் மரணித்து விட்டால் அவன் என்னை தூக்கி போட்டு அடக்கம் செய்யும், என்னை தொழுக வைத்து அடக்கம் செய்யணும், என் பிள்ளை எனக்காக துவா செய்யணும், இதுதான் ஒவ்வொருடைய பெற்றோருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க, பாய் அடுத்த முறை வந்தால் உயிரோடு இருப்பான்னு எனக்கு தெரியாது, அப்படி நான் மரணித்து விட்டா என்னுடைய ஜனாசாவை என் பிள்ளைகிட்ட தயவு செய்து கொடுத்துறாதீங்க, என் பிள்ளைகிட்ட என்னுடைய ஜனாசாவை தயவு செய்து கொடுத்துறாங்க, எப்படி நீங்க பார்த்துக்கிட்டீங்களோ எங்களை பராமரிச்சீங்களோ நீங்களே துவா செஞ்சு நீங்களே என்னை அடக்கம் பண்ணிடுங்க. எவ்வளோ மனவேதனையில சொல்லுவாங்க, யோசிச்சு பாருங்களா. குர்ஆன்ல சொல்றான், பெற்றோரை பார்த்து சீன்னு சொல்லாதங்கிறான். அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த சமுதாயம் எவ்வளோ அநியாய அக்கிரமங்களை அநீதி இழைச்சிருக்கிறாங்க. அப்படி அநியாயங்களை அநீதிகள் இழைத்த நேரத்தில் கூட அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வின் தூதர் சபிக்கல, மாறாக அவர்கள் மீது இரக்கம் கொண்டார்கள். அல்லாஹ்வே சிலாகித்து சொல்லும் அளவுக்கு, முகமதே நீ சொல்லக்கூடிய செய்தி அவர்கள் கேட்கவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் கவலைப்பட்டிருக்காங்க. அந்த சமுதாயத்தை ஏசியது. ஆனால் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும்ன்றாங்க. அல்லாஹ்வின் தூதர்ட்ட இப்படிப்பட்ட பண்பு வெளிப்படாதே. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் யாருடைய மூக்கு மண்ணை கவட்டுன்றீங்க? யாருக்கு தாய் தகப்பன் இருவரில் ஒருவர் இருந்து அவர்கள் மூலம் அவன் சொர்க்கம் செல்லலையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், நாசமா போட்டுன்றாங்க. இப்படி அல்லாஹ்வின் தூதர் சபிக்கிறாங்கப்பா. நீ சாதாரணமா போய் அவங்க அம்மாவை சேர்க்கணுங்கிறிய. எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? இது போன்ற அவல நிலையில் இந்த சமுதாயம் கைவிடப்பட்டவர்கள் தான் அந்த இல்லத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், நம்மளிடத்தில் மார்க்கம் சரியான முறையில் இல்லைன்னா அது எந்த நிலைக்கு போகுன்றதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்க. நீங்கள் போய் நீங்கள் சந்திச்சிங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட விசாரித்தா உங்களுக்கு பிள்ளை இருக்கானா இல்லைன்னுவாங்க. என்னம்மா உங்களுக்கு பிள்ளை எத்தனை பிள்ளை? எனக்கு பிள்ளையே இல்லைன்றுவாங்க. தூக்கி வீசினதுனால கோபத்தில் பிள்ளை இருக்கான்னு கேட்டால் கூட இல்லைன்றுவாங்க. அவ்வளோ வெறுப்பு. அந்த நிலையில் அங்கே உட்காந்துருக்காங்கன்னா நம்ம மார்க்கத்தை ஒழுங்காக நம்ம பின்பற்றினா தான் நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து பின்பற்றுவோம்.
அந்த மார்க்கம் அவர்களிடத்தில் போகும். நம்ம பெரியவர் கூட சாதாரணமாக சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே பார்த்தியா அவனோட மொழியை பாரு, அவங்க அம்மா மாதிரியே இருக்குன்னுவாங்க. அவன் பேசுகிற பேச்சை பாரு, அவங்க அம்மா அத்தா மாதிரியே இருக்குன்னுவாங்க. அவன் எப்படி நடக்கிறான் பார்த்தியா, அவன் எப்படி அவங்க அம்மா மாதிரியே நடக்காம பாருன்னுவாங்க. நம்மளை பார்த்து பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் நம்மளிடத்திலிருந்து அந்த பழக்க வழக்கங்களையே அவங்க உருவாக்கி கொள்வாங்க. நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி இது பண்ணுறோன்ற ஒவ்வொன்றத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து அது வெளிப்படும். அப்போ நம்மளிடத்தில் இன்னைக்கு ஃபஜர் தொழுகை இல்லை, மார்க்கத்தை பின்பற்றுவது இல்லை, மார்க்கத்தை எடுத்து சொல்வது இல்லை, நம்மளிடத்தில் நற்காரியங்கள் இல்லை, எல்லாம் விலகிவிட்டு அப்படியே நம்ம வேறு திசையில் போய்கிட்டு இருக்கோம், தீமையின் பக்கம் சென்று கொண்டிருக்கோம். இப்படி இருந்தா படுத்து உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளை பார்த்து அந்த பிள்ளை வளர்ந்தா அவன் நாளைக்கு ஃபஜருக்கு தொழுகை போவானா? தீமையான காரியங்களில் நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தா, அது தீமை என்றே நினைக்காமல் செல்போன்களில் நம்ம மூழ்கி கிடந்தா, நம்மளை பார்த்து அந்த பிள்ளை வளர்ந்தா அவன் அந்த பிள்ளை எப்படி வளருவான்? அவன்கிட்ட என்ன பண்பு வெளியாகும்? அப்ப அவனிடத்தில் மார்க்கம் இல்லைன்னா, அவனிடத்தில் இந்த கொள்கை போய் சேரலன்னு சொன்னா அவன் எங்க கொண்டு போய் நம்மளை சேர்ப்பான்? இங்கதான் போய் சேர். அவனிடத்தில் அந்த பயம் இருக்காது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்காது. அல்லாஹ் சீன்னு சொல்லாதன்னு சொல்றானே, அல்லாஹ்வின் தூதரை சபித்திருக்கிறார்களே, நமக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சொத்தே தன்னுடைய பெற்றோர் என்று சொன்னாங்களே, அந்த சொத்தையா நம்ம இழப்பது, அதையா தூக்கி வீசுவது? அதை பத்தி கவலையே பட மாட்டான். ஏன்? அவனிடத்தில் மார்க்கம் இல்லை என்பதனால, அவனிடத்தில் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்காதனால அதான வரும். இப்போ நம்ம மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, நமக்கு அல்லாஹ் ஏகத்துவத்தை கொடுத்திருக்கிறான், அதை நாம் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வின் தூரை அந்த பயிற்சி பற்றையில் பயின்ற அந்த நபி தோழர்கள்ட்ட வெளிப்பட்ட அந்த பண்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு அவர்கள் இந்த மார்க்கத்தில் வெறித்தனமாக இருந்திருக்காங்கன்னு தெரியும். அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஒரு போருக்காக கலந்து கொள்றதுக்காக போறாங்க. வாகனம் இல்லை, வாகனம் இல்லாத ஒரு சூழல்ல அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஒட்டகத்துக்கு 6 நபரை நியமித்து அனுப்புறாங்க. மாற்றி மாற்றி அவர்கள் பயணம் செய்வதற்காக அனுப்புறாங்க. போகக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு தார் ரோடு போட்டு சிமெண்ட் ரோடு போட்டு வச்ச இடம் கிடையாது. இலகுவா போயிட்டு இலகுவா வர்றதுக்கு வாகனம் தான் நம்ம வரக்கூடிய வாகனம் போல கிடையாது. சொகுசா கார்ல ஏசி வச்ச கார்ல வருவோம், வாய்ப்பு இருந்தா இப்படிலாம் வருவோமே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்கு தடையின்றி வாகனத்தில் ஏறி, அந்த மாதிரி வாகனம் கிடையாது. ஒட்டகத்தில் பயணிக்கணும். அப்படி பயணித்தால் மற்றவர்கள் ஒரு கீழே அவர்கள் அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போகணும். இதான் நிலை. இப்படிப்பட்ட நிலையில போர்க்களத்துக்காக செல்றாங்க. அப்படி சென்றால் அந்த சுடு மணல்ல, பாலைவன மணல்ல நடந்து போகும்போது அவருடைய அந்த காலில் இருக்கக்கூடிய நெகமெல்லாம் பேர்ந்து கலண்டு அப்படி விழுது. அந்த விழுந்த நெகத்தை எடுத்து பழைய துணியை வச்சு அப்படியே வச்சு கட்டிக்கிட்டு திரும்ப அந்த போர்க்களத்துக்கு போறாங்க. அதனாலதான் அந்த போர்க்களத்துக்கு பேரு தாத்தூர் ரிகாவு என்ற ஒட்டு துணை போர் என்று பேரே வந்தது. அந்த போர்க்களத்துக்கு அவ்வளவு சிரமப்பட்டு போறாங்க. அப்படி போனால் அந்த களத்துல நின்று அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைக்கு நெகமெல்லாம் கலந்து போனா அதை எடுத்து அதே இடத்துல வச்சு கட்டிட்டு போறாங்கன்னா எவ்வளவு அந்த கொள்கையில் அந்த மார்க்கத்தை வெறித்தனமாக நேசித்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வெறித்தனம் இன்னைக்கு நம்ம இடத்துல வேணும். நமக்கு இது போன்ற போர்க்களம் கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இது போன்ற ஒரு போர்க்களம் கிடையாது. மாறாக நமக்கான போர்க்களம் எல்லாம் என்ன தெரியுமா? சிறுக்கை ஒழிக்கணும், இணை வைக்கக்கூடிய மக்களை அதில் இருந்து வென்றெடுத்து நேரிய வழியில் கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் நம்முடைய களம். குர்ஆனை விட்டு விலகி இருக்கக்கூடிய சமுதாயத்தை குர்ஆனை படிக்க வைத்து அந்த ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வந்து சேர்த்து குர்ஆனோடு அவர்கள் உறவாடும் அளவுக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதான் நம்முடைய போர்க்களம். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த போதனையை விளங்கியவர்களாக இல்லாமல் அதை விட்டு விலகியவர்களை அதன் பக்கம் அழைத்து, அல்லாஹ்வின் தூதர் தான் உன்னுடைய முழுமையான ரோல் மாடல், உன்னுடைய ஹீரோ என்றால் அல்லாஹ்வின் தூதர் மட்டும்தான், அதன் பக்கம் அழைக்கணும். இதுதான் நம்முடைய போர்க்களம். நமக்கான களமே என்னன்னு சொன்னா இந்த தாவாக்களம் தான் போர்க்களம். அந்த தாவாக்களத்தில் வீரியமாக வெறி கொண்டு செயல்பட்டோன்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு நம்மை பாதுகாக்க முடியும்.
நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க முடியும். நம்மளிடத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்களை வென்றெடுக்க முடியும். இதுதான் இன்னைக்கு தேவை. நமக்கு கிடைத்த இந்த மார்க்கம் ஏனைய மக்களுக்கு கிடைக்கணுன்ற அந்த சிந்தனை நம்மளிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தால்தான் இந்த செயல்பாட்டில் உள்ளார்ந்து நம்மளால் செயல்பட முடியும். நான் நேரிய மார்க்கத்தில் இருக்கிறேன், என்னுடைய இந்த கொள்கையை மக்களுக்கு சேர்க்கணும். அப்போ இதற்காக தனிநபர் தாவாக்களை போய் சந்திக்கணும். நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோமே, ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பெலாம் இருக்காது. அந்த நேரத்தில் பள்ளிகள் இல்லாத ஒரு சூழலில் தெரு முனைகளில் போய் நின்று அவர்களை போய் அழைப்பு கொடுத்துருப்போம், தனிநபராக சந்திச்சிருப்போம். அப்படி சந்தித்த நபர்களாகத்தான் நம்ம இன்னைக்கு அதிகமான நபர்கள் இருப்போம். ஏதோ ஒரு பெண்கள் பயானம் நடத்தி பொதுக்கூட்டத்தை நடத்தி மாநாடுகள் நடத்தி வென்றெடுத்த கூட்டம் இல்லை. எதன் மூலம் வென்றெடுத்த கூட்டம்னு சொன்னால் தனிநபர் தாவாக்களாகும் துண்டு பிரசுரங்கள் மூலமாக அவர்களை கொண்டு போய் சேர்த்து அந்த ஏகத்துவத்தை அவர்களிடத்தில் அவர் இருக்கக்கூடிய அந்த கொள்கையில கேள்வியில கேளுங்க, பதில சொல்றோம் என்று அவர்களை அழைத்து மார்க்கத்தை சொன்னமே, அதுதான் இவ்வளவு பெரிய கட்டமைப்புக்கு உண்டான வேராக இருக்கு. அந்த வேர் இன்னும் ஆழமாக பதியணும்னு சொன்னா தனிநபர் தாவாவை எடுங்க, கையில் எடுங்க. இது யார்கிட்ட போகணும்னு சொன்னா மாற்று கொள்கை மக்களிடத்தில் போகணும், மாற்று மதத்தவர்கள் மக்கள் கையில் போகணும். அப்படிப்பட்ட தலைப்பு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர்களுக்கு கீழே இருந்த அந்த குடிமக்களை எப்படி வழி நடத்தினாங்க, எப்படி அவர்களுக்கு சலுகையை காட்டினாங்க, அந்த மக்கள் மீது எவ்வளவு இறக்கப்பட்டாங்க. ஒரு நபர் அவர்களை ஒரு வசதி இல்லாத ஒரு நிலையில் பார்த்துட்டால் கோபம் கொப்பளித்து கண்களெல்லாம் சிவந்து மக்களுக்கு அறிவிப்பு செய்திருவாங்க, மார்க்கத்தை எடுத்துரைத்து அவர்களுக்கு தேவையை நிறைவேற்றுங்கன்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடாது என்று ஒரு ஆட்சியாளராக இருந்தவர் நிறைவேற்றி காட்டினாங்களே, ஊழலற்ற ஆட்சியை நிறைவேற்றி காட்டினாங்களே, இதை கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள். அல்லாஹ் யாருக்கு எப்போது நேர்வழியை கொடுப்பான்னு தெரியாது, எந்த நேரத்தில் எப்படி அவர்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான்னு தெரியாது, யாருடைய வார்த்தை ஈர்க்கப்படுன்றது தெரியாது. அல்லாஹ் நாடி நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவர்களுக்கு ஈர்க்கப்பட்டு அந்த மார்க்கத்தை அலச ஆரம்பித்து அந்த மார்க்கம் அவர்களை நேசிக்கப்பட்டு நேர்வழியில் வந்தால் அதற்குரிய நபர்களாக நம்ம இருப்போம், அதற்குரிய நன்மைக்குரியவர்களாக நம்ம இருப்போம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மார்க்க பிரச்சாரத்தை எடுத்துறீங்க. அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.